ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா 20 அகைன். இந்த ட்ராமா பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹீரோனுக்கு 40 வயசு ஆகுது. இவங்களுக்கு காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை, ஆனால் முடியலை. ஸ்கூல் முடித்தோடனே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் ஆகிருது. இவங்களோட ஆசை பார்த்தீங்கன்னா நிறைவேறாமல் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் இவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு டியூமர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இனி 6 மாதம் தானே வாழ போகிறோம், நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. பட் இவங்களுக்கு 20 வயசில் ஒரு பையன் இருக்கான். அவன் படிக்கிற காலேஜ்லேயே இவங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. அதே காலேஜுக்கு தான் அவங்க ஹஸ்பண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. அந்த ஹஸ்பண்டை பற்றி சொல்லணுன்னா, நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவன் சீட் பண்ணி வேறு ஒரு அஃபேர் வச்சு டிவோர்ஸ் எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டு இருப்பான். அது ஒரு கதையாக போயிட்டுருக்கோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயினை ஒன் சைடாகவே லவ் பண்ணியிருந்திருப்பான். அவள் லவ் சொல்ல வரும்போது இந்த மேடம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஓடி போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஃபன்னாக, ரொம்ப என்கேஜிங்காக, ஹார்ட் வார்மிங்காக, எமோஷ்னலாக இந்த ட்ராமாவை கொண்டு போயிருந்திருப்பாங்க. சரி வாங்க, நம்ம ட்ராமாக்குள்ளே போயிட்டு மிச்ச கதையை பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் 2 பசங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு லைட்டாக ஸ்லிப் ஆக போகிறா. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்போ அவங்க 2 பேரோட ஐஸும் மீட் ஆக அப்படியே பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்களா என்னன்றது தெரில. இவளோட பேர் வந்து ஹனூரா. இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினு. அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா கிம்மு, ஹீரோயினோட ஹஸ்பண்டு. அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்குறதுக்காக அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. கிம்மு தான் அதை ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என்னோடது தான், அவளோடது கிடையாது. அண்டு இந்த டேட்டில் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் ஆகிரும், இவ சைன் போட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலாம், அமைதியாக உட்காந்துட்ருக்கா. எல்லாம் முடிஞ்சிச்சுல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு விறுவிறுன்னு வெளியே வந்துட்டுருக்காங்க. கிம்மு கரடிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஹீரோயினுக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கான் சிரிச்சுக்கிட்டே. ஹீரோயின் வந்து சடனாக நிற்கிறாங்க. இவன் பயந்தே போயிடும், அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுட்டு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம பிரிஞ்சு தானே ஆகணும். இவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. சரி வா, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம், இப்போ தானே டிவோர்ஸில் சைனெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு இந்த நேரத்துக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது, அங்கே நீங்கள் லேட்டாக போகாதீங்க, சீக்கிரமாக போங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவள் விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. பத்தியா என்ன ஒரு ஆட்டிடியூடும் பார்த்தியா, இப்போலாம் இருக்கிறவ டிவோர்ஸில் சைன் போட்டுட்டு போக வேண்டியதானே. கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணுறான். நான் வந்துட்டு அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு சார் ரொம்ப சகிச்சிட்டு காரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோட ஸ்டுடியோவுக்கு தான் வந்திருக்கா. அதாவது இவங்க ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ தான் வச்சுருக்காங்க. உட்காந்து பயங்கரமாக ஏதோ ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டம்முன்னு போட்டுட்ருக்காங்க. நீ கேட்ட கோர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, இதோட ஃபீஸ் கிட்டத்தட்ட 50,000 வருது, மரியாதை என்கிட்ட கொடுத்துருடி அப்படின்னு. அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அடிப்பாவி, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, நான் சேர்த்து வச்சேன், என்னத்தை சேர்த்து வச்சியோ, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உனக்கு 40 வயசு ஆகுது, இந்த வயசில் அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ காலேஜ் போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க. காசுக்கு என்ன பண்ணுவ, எங்கே போயிட்டு நீ வேலை பார்ப்ப, உன்னோட ஃபோனு, உன்னோட வீடு, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ், ஏன் உன் பையன் கூட உன் ஹஸ்பண்டோட கஸ்டடியில் போயிடுச்சு, அதனாச்சும் போராடி வாங்கியிருக்க கூடாதா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோயின் தான் ஒரு மாட்டு தொழுவத்தில் பயங்கரமாக சாணியெல்லாம் அள்ளி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா, எம்மா உன்னால் முடியுமா, முடியலன்னா அப்படியே ஓடி போயிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இல்லை தாத்தா, என்னால் முடியும், கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த சாணி எல்லாத்தையுமே அள்ளி போட்டு ஒரு வண்டியில் அப்படியே தள்ளிட்டு வந்துட்டுருக்காளா. பேலன்ஸ் மிஸ் ஆகி அவள் கீழே விழுக, அவள் மேலே அந்த சாணி விழுக, அப்படியே ஒரு ரணகலமாக போயிடுது. இதுக்கப்புறம் அந்த ஓடையில் போயிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிமா வந்துடுறாங்க. அடி வெளுத்து எடுத்துகிட்ருக்காங்க. எதுக்கடி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் உட்கார வச்சு ஷாம்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் பாட்டி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, நானே உன்னை ஸ்கூலுக்கு அமுச்சு தொலைகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு திட்டுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணுறா. எனக்கு 5 பீசஸ் வந்துட்டு ரைஸ் கேக் கொடுங்க அப்படின்னு. அந்த பாட்டியம்மா மறந்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்றாங்க. பாட்டி, நான் தான் சொன்னேன்ல எனக்கு 5 கொடுன்னு, நான் தான் டயட்டில் இருக்கேன்ல, அப்படிலாம் திண்டு நான் நல்லா பெருத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி 5 பீஸை எடுத்து திங்கலாம்ல, கிடையாது, வாட்டில் அடித்து நொறுக்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்ம ஹீரோயினை போட்டு அடி வெளுத்து எடுத்துகிட்ருக்கா. ஏண்டி உங்கள் பாட்டிகிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 5
கஞ்சி கொடுன்னு. அது அண்டா அண்டாவாக கொண்டு வந்து கொடுக்குது. இப்படி நான் திண்டு திண்டு பெருத்து போனேன்னா என்னால் எப்படி டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு. ஏன் நீ 5 மட்டும் எடுத்து திங்க வேண்டியதானே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எம்பிட்டு திமிர் இருந்தா நீ என்னவே எதிர்த்து பேசுவா அப்படின்னு முட்டியை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணு மாதிரி தான் நின்றுட்டு இருக்கா. நீ 5 எடுத்து திங்க வேண்டியதானே அப்படின்னு. ஸோ இவளா கடுப்பாயிடுறா. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மண்டையை பிடிச்சி இழுக்க இழுக்க கையில் முடி வந்துட்டே இருக்கு. ஆனாலும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி நின்றே சொல்லிட்டு இருக்கா. ஏன் நீ 5 எடுத்து திங்க வேண்டியதானே, நீ 5 எடுத்து திங்க வேண்டியதானே அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அவளே பயந்துடுறா. நீ என்ன பைத்தியமா, உனக்கு வலிக்கவே இல்லையா? எனக்கு வலிக்குது, ஆனால் நீ ஒத்துக்கோ, நீ 5 எடுத்து தின்றுக்க வேண்டியதானே, அது உன்னோட மிஸ்டேக் தானே அப்படின்னு இவளே பயந்துடுறா. இப்போ வேற யாரும் கிடையாது, ப்ரெசென்ட்ல ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்கல்ல அவங்க தான். இந்த மாதிரி தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும் போல். அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ப்ரெசென்ட்டில். இவன் வந்துட்டு ஒரு ரைஸ் கேக் கடைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். பயங்கர க்யூவாக இருக்குது. அப்படியே எட்டி பார்க்குறான். ஐயோ நம்மளுக்கு கிடைக்காதோ, எல்லாமே தீந்துருமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடை ஓனர் உள்ளே கூப்பிட்டுட்டு இருக்காண்டே, வாடா உனக்கு தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ இவனும் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக தான் இருக்கான். அதாவது இந்த சினிமாலாம் எடுப்பாங்கல்ல, அந்த சினிமா எப்படி எடுக்கிறாங்க அண்ட் எந்த மாதிரி டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரொஃபஸரு. இவங்களோட கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனித்தனியாகவே வந்துட்டு கோச்சிங்கெல்லாம் இருக்கும் போல். அதாவது ஒரு ஹீரோயினாக வர்றது, ஹீரோவாக வர்றது, மாடலாக மாறுறது, இந்த மாதிரி சினிமா எப்படி எடுக்கிறது, டைரக்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நார்மலாக இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி காலேஜஸாக இருக்கும் போல். ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம். இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு இப்போ தான் ஹஸ்பண்டும் அவங்க பையனும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. இவ்வளோ ஆசையாக போயிட்டு அவங்க பையன்கிட்ட கேட்குறா, நீ ஏதாவது சாப்பிட்றியாப்பா, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. இவனுக்கு அவங்க அம்மா மேலே என்ன கோவம்னு தெரில, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். நான் அதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு பட்டுன்னு போய் ரூம் கதவை அடைச்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி இவன் தான் அப்படி பண்ணுறான், ஹஸ்பண்டாவது நம்மக்கிட்ட நல்லா பேசுவாருன்னு பார்த்தா அவனும் மூஞ்சி முறுக்கிக்கிட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கான். அவனோட கோட்டை பார்த்தீங்கன்னா கழட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு குடிங்க நான் கொண்டு போய் வைக்கிறேன்னு தான் சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு வரான். இவங்களோட 2 பெட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை மட்டும் தனியாக தள்ளிட்டு போயிட்டுருக்கான். நம்ம 2 பேரும் டிவோர்ஸில் சைனெல்லாம் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம டிஸ்டன்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னு அந்த வெட்டிங் ரிங்கெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே பார்க்குறான், நீயும் கழட்டுன்னு. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, மனசே இல்லாமல் தான் கழட்டிகிட்டு இருக்கா. மறுநாள் காலையில் இந்த சைட் கிம் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறமா இவன் வந்துட்டு இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெலாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த கோர்ஸை தான் போய் அட்டன் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் அவங்க பையன் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் சாப்பிட்டே படிச்சுட்டு இருக்கான். இவங்க குக் பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க ரெஸ்ட் ரூமில் உட்காந்து படிக்கிறாங்க. மூக்கிலேருந்து பிளட்டெல்லாம் வருது. இருந்தாலும் நான் படித்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் அவங்க பையனை வந்துட்டு காரில் ஏற்றி விடுறாங்க. நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுது. பையன் இங்கிட்டு காரில் ஏறி போக இவளை பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இவளும் போயிட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு பார்க்குறா. அவள் பாஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணோம்ல, ஸோ அதை தான் உட்காந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஏன் வேறு எங்கெங்கேயும் போகணும், நம்ம ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறா அந்த காலேஜ்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிடுறேன். கிம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ரிசல்ட்டு போயிட்டு பார்க்குறா, நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா ரிஜெக்டடுன்னு வந்திருக்கு. பிள்ளைக்கு மனசே உடஞ்சிருது. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி அழுகுறா, என்ன அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் சேர்த்துக்கரல அப்படின்னு. சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன இந்த அம்மா அப்படி உட்காந்து அழுதுட்ருக்கே அப்படின்னு. ரோடு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே அந்த கிம் அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுமே அவங்க அப்பா காலேஜுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பான் போல். அங்கேயுமே அவனுக்கு ரிஜெக்டடுன்னு வந்துடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கா. ஆனால் வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருச்சு. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே சோகமாக உள்ளே வந்துட்டுருக்கு. அவங்க பையன்கிட்ட போயிட்டு வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறீங்க, நான் நினச்ச அந்த யூனிவர்சிட்டிக்கு போகலை, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு அவன் திட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கான். ஏன்ப்பா அதுவும் நல்ல யூனிவர்சிட்டி தானே அப்படின்னு சொல்ல வர அவன் எங்கே நின்று கேட்குறான், வாட்டில் போயிட்டான். அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எதை பேசணும் எப்படி நடந்துக்கணுமே உனக்கு தெரியாதா அப்படின்னு இவரும் பயங்கரமாக திட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம பையன் இந்த காலேஜுக்குள்ளே என்டர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரொம்ப சோகமாக பார்த்துட்ருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் தானே ஹனூரா, உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், மேடமுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது.
நேராக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டுருக்காங்க. எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. அந்த சைட்லேருந்து நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான். இவன் தான் நம்மளோட ஹீரோ. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிடுறான். இவனும் எதார்த்தமா திரும்பி பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி போய் அப்படியே பேன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். நான் வந்துட்டு இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை தேடி வந்தேன். அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவனும் அப்படியே பார்க்க, நீங்கன்னு ஏதோ சொல்ல வர அதுக்குள்ளே ஹீரோ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நடந்து போயிட்டே இருக்கான். ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? நீங்கள் வந்து சா தானே? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் யாருன்னு தெரியுதா? நீ என்ன பெரிய கலெக்டரா இல்லை பெரிய ஆக்ட்ரஸா? அவனை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு யாருன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் போகிறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல வர, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன இப்படி நைனேன்னு கூப்பிட்டுட்டே இருக்க? எனக்கு 1008 வேலை இருக்குது. நீ என்னை கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு யாருன்னே தெரில. மூஞ்சி எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லை. சரியா? இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்குலாம் இங்கே என்ன வேலைன்னு தெரில அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடான்னு திட்டிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். இவளா இப்போ நம்ம என்னத்தை கேட்டுட்டோம், இல்லை நம்ம என்னத்தை சொல்லிட்டோன்னு இவன் இப்படி கோச்சிட்டு போகிறான் அப்படின்ட்டு இவளுக்கு ஒன்றும் புரியலை. ஹீரோ பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். எப்படி அவன் முன்னாடி வந்து நின்று இந்த மாதிரிலாம் பேசலாம்? என்னை பாதிலே விட்டுட்டு போயிட்டால, எனக்கு அவ்வளோ அனாயிங்காக இருக்குது. சார் இவளை பார்க்கவே கூடாது அப்படி இப்படின்னு. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்றது தெரியல. போக போக பார்க்கலாம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரெஜிஸ்டர்லாம் பண்ணி அமௌண்ட்டெல்லாம் கட்டிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ அவங்க பையன்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் அதை கொடுக்கும்போது அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் 2 பேரும் சர்ப்ரைஸ் ஆகிட்டிங்களா? நானும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம பையன் படிக்கிற காலேஜ்லேயே எனக்கு சீட்டு கிடச்சிருக்குல்ல அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் படிக்கிற காலேஜுக்கே நீங்களும் வரணுமா? பார்க்குறவங்களாம் என்ன நினப்பாங்க? பையன் படிக்கிற காலேஜ்லேயே அவங்க அம்மாவும் படிக்கிறாங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும். எதுக்காக தான் என்னை பெற்றிங்களா? என்னை அசிங்கப்படுத்தணும் தான் என்னை பெற்றிங்களா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்கே பாரு, நீ ரூமுக்கு போ, நான் உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு கிம்மு பார்த்தீங்கன்னா அமுச்சு வைக்கிறான். எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன்? நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். இது சர்ப்ரைஸ் இல்லைம்மா, ஷாக்கு. தயவு செஞ்சு இந்த அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு சைன் போட்டுட்டு இங்கேருந்து போயிட்டே இரு அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு. இவன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, எனக்கு 43 வயசு ஆகுது. உன் கூட வாழ்ந்ததில் எனக்கு எந்த ஒரு மீனிங்குமே இல்லாத மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமாவது என்னோடய லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக ஹாப்பியாக நான் வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஃப்ரீடம் கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. 20 வருஷமாக கூட ஒன்றா வாழ்ந்திருக்கான், ஆனால் மீனிங்கே இல்லாமல் வாழ்ந்திருக்கானாம்மா. ஹீரோயினுக்கு கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஓடிட்டுருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. கொஞ்சம் தலைவலியாக இருந்திருக்கும் போல். இவளை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இவளுக்கு தலையில் ஒரு டியூமர் இருக்கான். அதுவும் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பான்லாமா. எங்கம்மா உன்னோட கார்டியன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு எந்த ஒரு கார்டியனுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அழுக அப்படியே முட்டிக்கிட்டு வருது. பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து அழுக ஸ்டார்ட் பண்ணவ தான். காலையில் நைட்டே ஆயிடுது. அதே இடத்துல உட்காந்து தேமி அழுதுட்டுருக்கா. பக்கத்துலேயே அவளோட ஃபோனு எல்லாத்தையுமே வச்சுட்டு பேனு உட்காந்துட்ருக்கா. பக்கத்தில் வந்து ஒரு திருட்டு பையன் அந்த ஃபோனை அலைக்கா ஆட்டையை போட்டு போயிடறான். அதை கூட அவள் கவனிக்கல. சரி, நம்ம பையன்கிட்ட போயிட்டாது பேசலான்ட்டு அப்படியே கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் வந்து ஷாப்பிங்கெல்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கான். அட, ஷாப்பிங் பண்ணியா? ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், நான் காலேஜுக்கெலாம் போகணும்ல. ஆமாம், நீங்கள் என் காலேஜுக்கு வரமாட்டீங்கல்ல, வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுறாங்க. நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? 6 மாதத்தில் நான் செத்து போயிடுவேன்னு. அப்படியே அந்த கிம்மு பையனை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அந்த யூனிவர்சிட்டியை விட்டுட்டு வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்கு வரப்போகிறாரு போல். ஸோ அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் உள்ளே வந்துட்டுருக்காளா, டக்குன்னு அதெல்லாம் மூடி வச்சுட்ருக்காங்க. ஆமாம், நான் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்கேனே, ஏன் லேட்டாக வந்தேன், எங்கே போனேன்னு கேட்க மாட்டிங்களா? எங்கே போனேன்? நீ எங்கே வேணா போ, நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி பேசி விட்றான். ஸோ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. மறுநாள் காலையில் அவங்க பையன் ஸ்கூலுக்கெல்லாம் போயிடுறான்னா இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்ருக்கு. அப்போ ஃபோன் கால் வருது. ஏம்மா, இன்றைக்கி தான்மா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது லாஸ்ட் டேட்டு. நாங்கள் திரும்பலாம் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்ல மாட்டோம், பட் உங்களோட ஏஜுக்காக தான் நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம். என்னோடய ஏஜுக்கு என்ன குறைச்சல்? 40 வயசு இல்லை, நான் என்ன செத்தா போயிட போகிறேன்? காலேஜெல்லாம் வந்து படிக்கக்கூடாதா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்படி இப்படின்ட்டு செம்மையாக ஏற்றி விட்றா. பயங்கர கோவத்தில் விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. நம்ம ரீஃபண்டை வாங்கிட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அழகாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த காலேஜுக்கு வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதை பார்க்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூலில் வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணது தான் ஞாபகம் வருது.
ரொம்ப அழகாகவே என்ஜாய் பண்ணி ஹீரோயின் வந்துட்டு ஆடி இருந்திருப்பாங்க. அது எல்லாமே கண் முன்னாடி வந்து போகுது. அதனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா மனசு மாறிடுது. இல்லை நம்ம படித்தே ஆகணும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. இந்த ப்ரோக்ராமை நம்ம ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ அவன் யதார்த்தமாக ஹீரோயினை பார்க்கும்போது சின்ன வயசில் ஹீரோயின் வந்து காலேஜ் டைமில், அதாவது ஸ்கூல் படித்த டைமில் எப்படி ஓடிட்டு இருந்திருப்பாளோ அது அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆஃபீஸர் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. நீ என்னம்மா என்னை பயங்கரமாக திட்டுன, வேணான்னு சொன்னேன், ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுறது? இல்லை சார், ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன், பண்ணிக்கோங்களேன். சரி 4 மணி வரை தான் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை வந்து கட்டுறீங்க, இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவங்க பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோக்குள்ளே காசெல்லாம் வச்சு வச்சு அப்படியே உள்ளே தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பாட்டி எதுக்கு அந்த தலகாணியே போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுவா, இது உங்கள் தாத்தா எனக்காக விட்டுட்டு போனதுடி, அதான் சென்டிமெண்டலாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தலகாணியை அவகிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அவள் இன்னுமே பத்திரமா வச்சுருக்கா. அதை போய் ஓப்பன் பண்ணி அப்படியே கொட்டி பார்க்குறா. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய காசெல்லாம் வச்சுருக்காங்க. இவளுக்காக தான் அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க போல். அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியாக உன்னோட காசில் தான் நான் காலேஜ் படிக்கணும்னு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவளுக்கு இருக்கிற நோயை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, உன் ஃபேமிலி கிட்ட சொல்ல, அட்லீஸ்ட் உன் பையன்ட்டனாச்சும் சொல்ல, நான் எப்படி சொல்கிறது, அவனுக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது, டீனேஜில் இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். ஸோ நான் செத்து போயிடுவேன்னு சொன்னால் அது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும்ல. உன்னை பற்றி என்ன நினைக்கிற, உனக்கு மட்டும் டீனேஜ் யூத் இதை பற்றிலாம் தெரியுமா, 19 வயசுலேயே நீ அவனுக்கு அம்மாவாகிட்ட அப்படின்னு. ஆமாம், அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த எங்கேஜெல்லாம் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் காலேஜுக்கு நான் போகிறேன். என் பையன்கிட்ட கூட நான் சொல்லலைன்னு. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி புதுசு புதுசாக சொல்லிகிட்ருக்க? ஆமாம், எனக்கு கேன்சர் இருக்குது, நான் சீக்கிரம் சாக போகிறேன், அதனால் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. இவங்களும் சரி ஏதோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு காலேஜுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லூட்டியெல்லாம் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்தோன்னே எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாகிடுறாங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் தான் உள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே பவ்யமாக போய் டேபிளில் உட்காந்துக்கிறா. என்னது இது, இவங்க ஸ்டூடெண்ட்டா, நான் கூட ப்ரொஃபஸரானுக்கும் நினச்சேன் அப்படி இப்படின்னா கலாய்க்கிறாங்க. ஹீரோயினோட காதில் கேட்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸோ சைலண்ட்டாக தான் இருக்கா. இதுக்கப்புறம் ஒரு சார் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர்க்குள்ளே வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு 12 கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு 4-5 கோர்சஸை வந்துட்டு சூஸ் பண்ணோம். ஸோ சீக்கிரம் பண்ணுங்கள், அப்புறம் இடம் இருக்காது அப்படின்னு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க சைக்காலஜி டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்துட்டு இந்த சினிமா பற்றி படிக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுறா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. சரி நம்ம அதை போய்ட்டு அட்டன் பண்ணலாமேன்னு வந்து உட்காந்துட்ருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்துட்டுருக்கா. அடடா 47 ஸ்டூடெண்ட் வந்திருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தொப்பியெல்லாம் போட்டு உட்காந்துட்ருக்கால. ஆமாம், அந்த தொப்பி போட்ட ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கிறாங்க. யார்மா நீ, உன் பேர் என்ன அப்படின்னு. இவளும் என்னோட பேர் வந்து ஹனூரா அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஆமாம், எதுக்கு இந்த தொப்பி, ஃபஸ்ட்டு கழட்டு, என்னோட கிளாஸில் இந்த மாதிரி தொப்பியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. இவன் வந்து ஹீரோயின் தான் அப்படின்றது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் வம்பிழுத்துட்ருக்கான். ஸோ தொப்பி கழட்டணுன்னே, ஐயோ மேடம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கோச்சிங்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் தப்பாக இங்கே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை நானும் இங்கே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா, எது ஸ்டூடெண்ட்டா, நீங்களாம் என்ன சொல்கிறீங்க மேடம், நீங்கள் என்ன ரீசனுக்காகலாம் இங்கே வந்தீங்கன்னு தெரில, பட் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கீங்க, ஓகே வாழ்த்துக்கள் உட்காருங்க அப்படின்னு ஒரு மாதிரியாகவே தான் பேசிகிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே வெளியே வந்துட்டுருக்கான். உள்ளுக்குள்ளே ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறி ஆகிட்டுருக்கு. அப்படியே விறுவிறுன்னு வெளியே வந்துட்டுருக்காட்டே, நில்லுடா பரதேசி நாயே, ஏன்டா என்ன இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற அப்படின்னு. இங்கே பாருமா, நான் உன்னோட ப்ரொஃபஸரு, சும்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது, அந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டியா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்னை எப்படி நீ அசிங்கப்படுத்தலாம் அப்படி இப்படின்னு. இங்கே பாருமா, என்னோட தாத்தா பாட்டி எல்லாத்தையுமே தாத்தா பாட்டி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவேன். ஸோ உனக்கு 40 வயசாயிடுச்சு, அப்போ உன்னை நான் எப்படி கூப்பிடணும், மேம் மேடம். இவளுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு போகிறானா, டே நில்லுடா இங்கே போகிற வாயை ஒட்டிச்சிருவேன், நான் உன்னோட ப்ரொஃபஸர்னு கூப்பிடு, இல்லைனா உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பரதேசி பையன் என்னை எப்படி அவமானப்படுத்திட்டான் தெரியுமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க,
நீங்கள் ஸ்டூடெண்ட்டா தப்பா இங்கே வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு என்னை எப்படிலாம் கலாய்ச்சிட்டான் தெரியுமா? ஸ்கூல் படிக்கும்போது தான் அவன் சோடா புட்டிலாம் போட்டு அம்மாஞ்சி மாதிரி இருந்தான். ஆனால் இப்போ சரியான விஷமா இருக்கு அப்படின்னு. சரி சரி அவனை பற்றி பேசாமல் ஃபஸ்ட்டு உன்னை பற்றி யோசி. ஏதாவது மெடிக்கல் செக்கப்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கியா என்ன? பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் போகலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஏதோ ஒரு டீம் ப்ராஜெக்ட் ஒன்றா பண்ண போகிறாங்க போல். ஸோ இன்ட்ரடியூஸ்லாம் ஆயிக்கிறாங்க. அப்போ வரைக்கும் இவன் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படின்றது ஹீரோவுக்கு தெரியாது. ஸோ நேமை பார்க்குறான் கிம்மு. இது எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு. இவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பான்ல, அவன் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்திருப்பான். ஹீரோயின் வந்து மாசமாகி அந்த ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டிருந்திருப்பான். அவங்கள நம்ம டான்ஸர்னு சொல்லி வச்சுக்கரலாம். ஆமாம், ஹீரோயின் வந்துட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டாலாமே, உண்மையா? ஆமாண்டா போயிட்டா. அப்போ அவளோட டான்ஸு, அவங்க பாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாடா. என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டா லூசு பையில, எனக்கே தெரியாமல் தானடா நான் உட்காந்துட்ருக்கேன். இல்லை இல்லை அதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே வந்து ரூமர்ஸ் மட்டும்தான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீ என்னத்தை வேணால் நினச்சிக்க, ஆளை விடு அப்படின்னு அவங்க வந்து போயிட்டு இந்த சீனை கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஓ இவர் தான் அந்த ஹஸ்பண்டா, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கா. அந்த கிம்முக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன் இப்படி நம்மளை பார்க்குறான். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிம்முக்கு ரொம்பவே முக்கியமானது போல். ஸோ ஹீரோட்ட எப்படியாவது பேசி எப்படியாவது இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்றான், மதிக்க கூட மாட்றான். சரி நீங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் வாட்டில் எந்திரிச்சு போயிட்டுருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறான். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே கிம்மை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா காரில் ரிட்டன் வந்துட்டுருக்கான். இப்போ வழியில் காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் வந்துட்டுருக்காங்க. ஹீரோக்கு பக்கத்தில் ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்துருப்பாங்க, அந்த லேடி தான். ஸோ இந்தம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்க போல். அதனால தான் ஹீரோயின் கிட்டே டிவோர்ஸ் கேட்குறான். இதை ஹீரோனை கட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிம்மோட ஸ்டடி ரூமில் தான் இருந்துகிட்ருக்காங்க. சும்மா அந்த லேப்பை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டெலாம் போட்டு வச்சுருக்கான். இவன் இதுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிம்முமே உள்ளே வந்துட்டுருக்கான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, புக்ஸ் இருக்கான்னு பார்க்க வந்தேன். இங்கே எந்த ஒரு புக்ஸுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் கண்ணுன்னு உனக்கு இல்லையா, என்னை சுற்றி புக்காக தான் அடுக்கி வச்சுருக்க அப்படின்னு ஹீரோன் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கு. சரி அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நீ சைன் பண்ண, நம்ம வந்து பிரிஞ்சு போயிடலாம். இல்லை நான் ஒரு 3 மாதம் கழித்து சைன் போடுவா. ஏன் ஏன் எதுக்கு 3 மாதம்? அவ்வளோ டைமில் என்னால் வெயிட் பண்ண முடியாது, உடனடியாக நீ சைன் போடு. நம்ம பையன் வந்து காலேஜில் சேர்ந்த உடனே நம்ம டிவோர்ஸ் பண்ணுறதை தானே சொல்லியிருந்தோம். ஆமாம் ரைட்டு தான், ஆனால் எந்த டேட்டுன்னு எக்ஸாக்டாக நம்ம சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு லாக் பண்ணிடுறா. இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. இங்கே பாரு நீ இந்த மாதிரி பண்ணாத, நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலைன்னா நான் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன் அண்ட் டிவி ஷோக்கெலாம் போய் உங்கள் பேரை நாரடிப்பேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா சிரிக்காமல் அப்படியே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு தான் கொஞ்சம் பீதியாக இருக்குது. என்ன அவள் வர வர கொஞ்சம் இதாகவே பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு. அதான் வெளியே பேசினாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பாத்ரூமில் அந்த பைப்பெல்லாம் திறந்து விட்டுட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. வெளியே எவன் பார்த்தீங்கன்னா காதை வச்சு கேட்டுட்ருக்கான். உள்ளே என்ன தான் பண்ணிகிட்ருக்கா? கதவை தர, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. டேய் நான் பாத்ரூம் போயிட்டுருக்கேன்டா, நிம்மதியாக விட மாட்டியா? அதுவும் இவ்வளோ நேரமாக வரலடா, வந்தால் வரலாம் வர முடியும் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க பையன் உள்ளே வந்துட்டுருக்கான். ஏய் வந்துட்டியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பட்டுன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சாப்பா. ஆமாம் இருக்காதான் என்ன அப்படின்ட்டு அவன் வாட்டில் போயிட்டுருக்கான். பிள்ளையும் சரியில்லை, கட்டினவனும் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே போயிடுறாங்க. அடிக்கி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், ஆனால் அவன் மதிக்கவே இல்லை. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் வந்துட்டுருக்கா, சாரி காலேஜுக்கு வந்துட்டுருக்கா. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோனை நோண்டிகிட்ருக்காங்க. இவளும் சுற்றி சுற்றி பார்க்குறா, ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணுதா, ஃபோனைத்தான் பார்க்குதுன்னு. இவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா அழகாக புக்கெல்லாம் படிச்சிட்ருக்கா. கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கே வச்சுருக்கா. சரி இந்த பொண்ணு படிக்குதே, இது நம்ம வாங்கி வச்சுக்கலான்னு அதை பார்த்தீங்கன்னா வாங்கி ஹீரோயின் வச்சுக்கிறான். இப்போ இறங்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் வந்துடுது. ஏம்மா பொண்ணு நீங்கள் உட்காந்துக்க அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகிறா, ஃபோனை விட்டுட்டு போயிடறா. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. இதோட பேரை நம்ம ஏஞ்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்துட்டுருக்கான். இவன் நடு ரோட்டில் உட்காந்து அவரோட ஃபோனை தேடிட்டுருக்கா. எங்கே போச்சு, நம்ம எடுத்துகிட்டு தானே வந்தோம் அப்படின்னு. இவனும் பார்க்குறான், இவன் என்ன பைத்தியக்காரி நடு ரோட்டில் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அந்த நேரம் கிம்மு பார்த்தீங்கன்னா காரில் வந்து நின்றுட்டுருக்கா. ஹீரோனுக்கு பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ இதையுமே பார்க்குறான்.
என்னது இது ஒரே பிளேஸுக்கு ஒரே டைமுக்கு வந்திருக்கானுங்க. ஆனா தனித்தனியா வந்திருக்கானுங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே! சரியில்லையே! அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா, கார யூ டர்ன் போட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். ஸோ, அத ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா திரும்பி பார்த்துர்றா. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஸ்கூல் டைம்லயுமே அப்படியே எதிரி மாரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கு, இவன் ஏன் தனியா இங்க வந்தா? அவன் கூடயே வந்திருக்கலாமே! இவ எதையும் மறைக்கிறாளோ? ஆமாமா, ஸ்கூல் படிக்கும்போது அவங்க பாட்டிய தனியா விட்டுட்டு மாசமாகி அவனோட ஓடுனவ தானே அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பார்க்குறான் பாரேன் பைத்தியக்காரன். எப்போ பார்த்தாலும் நம்மள இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. இவ என்ன மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா? ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு. லாஸ்ட்டா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பொறுக்கி நாய் அப்படின்ற மாரி திட்டுறாங்க. அது மட்டும் கேட்குது. எது பொறுக்கிய? என்ன இந்த வரேன்டி அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, சைக்கிள ஃபாஸ்ட்டா எடுத்துட்டு வந்துட்டுருக்கான். அவ கேப் போட்டிருப்பா. அத பார்த்தீங்கன்னா, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். இவளுக்கா, ஐயோ! வளர்ந்து 40 வயசாச்சு. எரும மாடு. சின்ன பிள்ளை மாதிரியே விளையாண்டுட்டு இருக்கானே அப்படின்னு கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ தான் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கா. அந்த கிளாஸுக்கு இந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. ஸோ ஃபோனையுமே வச்சுட்டு அவ போறா. அந்த ஃபோன பார்த்தோன்னா, அப்பாடா நம்ம ஃபோன் தொலையலையா அப்படின்ற மாரி நிம்மதியா இருக்கு. நெறைய ஃபார்ம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஃபார்ம் எடுத்து ஏஞ்சல் கிட்ட குடுத்துட்டுருக்கா. ஆமா, நீ ஏன் என் கூட அந்த ஸ்டேஷன்ல இறங்கல? எங்க போன? அப்படின்னு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ மட்டும் சொல்லி முடிச்சிருது. ஸோ அந்த கிளாஸ்ல நெறைய புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர சொல்றேன். ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா, ஆப்லயே வந்து அதெல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டுருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேற எவனும் அத எடுக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே மின்னல் வேகத்துல ஓடி வந்துட்டுருக்கா. சில கொரலி வித்தையெல்லாம் நடுவுல காமிக்க தான் செய்றா. இருந்தாலும் அடிச்சு புடிச்சு அந்த லைப்ரரிக்கு வந்துடுறா. அவங்க பையனோட ஷெட்யூல் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அவன் வந்துட்டு இப்போ லைப்ரரி வருவானா? மாட்டானா? இல்ல. அவனுக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு அப்படியே உள்ள வந்து எல்லா புக்ஸுமே எடுத்துட்டு கவுண்டருக்கு போனா, இந்த புக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டாங்க மேடம். உங்கனால எடுக்க முடியாது அப்படின்னு. அந்த இடத்துக்கு ஏஞ்சல் வந்து அதெல்லாமே எடுத்துட்டு போயிட்டுருக்கா. நான் தானேயா ஃபர்ஸ்ட்டு வந்தேன். எனக்கு தானே குடுக்கணும். அவளுக்கு எப்படி குடுப்பீங்க? மேடம் அவங்க ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அது எப்படி பண்ணுறது? அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து கேட்டுட்ருக்கா. அந்த புக்கெல்லாம் எப்படி ரிசர்வ் பண்ணுறது? சொல்லுங்க அப்படின்னு. மேடம் அது காலேஜோட வெப்சைட்ல போங்க. அதில் வந்துட்டு தெரியும் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ உட்காந்து தட்டிக்கிட்டே இருக்கா. என்னடா அது அந்த பொம்பளை என்னமோ சொன்னுச்சே, ஸ்பேஸ் மேனா அப்படின்னு சொல்லிட்டு டைப்பெல்லாம் பண்ணி பார்க்குது. பட் அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. என்னடா அது? அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு தீவிரமாக யோசிச்சுட்ருக்காளா. சில பொண்ணுங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, ஆமா உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட நேம் தெரியுமா? அப்படின்னு. அந்த பொண்ணுங்களும் சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டே போறா. ஸோ அதுங்க பார்த்தீங்கன்னா கடுப்பாயி அங்கேருந்து ஓடி போயிருதுங்களா. இப்போ நம்ம என்னத்த கேட்டுட்டோம்னு இப்படி ஓடுதுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ரொம்பவே இதாக இருக்குங்கப்பா அப்படின்ட்டு இவ தனியாக புலம்பிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயினோட பையனை காட்டுறாங்க. அவனோட பேர் பார்த்தீங்கன்னா மின்சு. நம்மளும் அந்த மாதிரி வச்சுக்கரலாம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காப்புல. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா விதவிதமாக சமைச்சு கொண்டு வந்திருக்கு. 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா, இன்றைக்கி நான் மூவி டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம 2 பேரும் மூவிக்கு போகலாமா? இல்லையே எனக்கு கிளாஸ் இருக்குது. சரிப்பா ஓகே நீ ஒன்றும் வர வேணாம் அப்படின்னா அந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா கொலவெறியோட வாயில் அமுக்கிட்டு இருக்கா. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவன் ஓகே சொல்லிடுறான். இதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் போல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோயின் அங்கே ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ், லைஃப் இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது அண்டு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்களாம். எதுக்கெல்லாம் லெசன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே ஒரு மேடம் தான் வராங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மேலே ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக சொல்லிகிட்ருக்கா. என்னோடய பேர் வந்துட்டு ஹனூரா. நான் ஹியூமனிட்டிஸை பற்றி படிக்கிறேன் அப்படின்னு. அதாவது மனித நேயத்தை பற்றி படிக்க போகிறாங்களாம். அதை சொல்லிவிட்டு அவள் உட்காந்துடுறா. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இவ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. என்னோடய பர்சனல் லைஃப்பெல்லாம் நான் இங்கே பேசணுன்னு எனக்கு தோணலை அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு நோஸ் கட் ஆயிடுது. சரி ஓகே அப்படி. ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் போல். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2 டீம் மெம்பர்ஸ் இருக்கணும். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா புது விதமாக தேர்ந்தெடுக்குது. பசங்க வந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டுட்டு பின்னாடி போய் நிற்கணும். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து எடுக்கணும். யாரோட திங்ஸை எடுக்கிறாங்களோ அவங்க 2 பேர் வந்து பேர் ஆயிடுவாங்க. ஸோ எல்லாரும் அப்படியே நின்றுட்டுருக்காங்களா. அந்த பசங்க திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஹீரோயின் நம்மளோட திங்ஸை எடுத்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவளுக்குமே இது புரியுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸரோட திங்ஸை தான் எடுத்திருப்பா. அவனுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸருக்கு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இங்கே பார்ப்பா என்னை மன்னிச்சிரு,
பட் இருந்தாலும் நம்ம 2 பேரும் டீம் மெம்பர்ஸ் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை என்னாலலாம் உங்க கூட சேர்ந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ண முடியாது. முடிஞ்சால் கோர்ஸை மாற்றுங்க, இல்லைனா காலேஜ் விட்டே போயிருங்க. அது உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அழுகையே வந்துடுது. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். எதுக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, தனியா கத்திட்டு இருக்கான். நான் உன்ன இன்சல்ட் பண்ணேன். இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே உன்ன இன்சல்ட் பண்றாங்க, ஹர்ட் பண்றாங்க, அழுகுற. அப்புறம் எதுக்கு நீ இங்க இருந்துட்டு இருக்க? இந்த வயசுல நீ எதுக்கு இங்க படிக்கணும்? ஆனா உன் ஹஸ்பண்ட் கிட்ட ஏன் சொல்ல மாட்றான்? உன் புருஷன் இங்க ப்ரொஃபஸரா இருக்கான். அது உனக்கு தெரியும் தானே? அவன்ட்ட போய் சொல்ல வேண்டியது தானே, நான் உன்ன இன்சல்ட் பண்றேன்னு. எதுவுமே சொல்லாம எல்லாத்தையுமே தாங்கிட்டு ஏன் இருக்க? எதுக்கு நீ ஸ்கூல விட்டு போன? அவனோட எதுக்கு போன? அப்படின்னு. பார்த்தா எல்லாம் தனியாக தான் புலம்பிட்டுருக்கா. ஆமாம், நம்ம எதுக்கு இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிகிட்டு இருக்கோம்? ஆமல்ல, எதுக்கு எதுக்கு நான் ஏன் இப்படி ஆகிட்டுருக்கேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பைத்தியமாகவே ஆயிடுவான் போல். அப்போ கிம்மிட்டேருந்து கால் வருது. வந்துட்டாயா அப்படின்ட்டு ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. நேற்று நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம்ல, நம்ம லஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்னு. சரி சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு நம்ம சாவும் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சைடை அந்த மின்சுவை காட்டுறாங்க. இவன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட தான் படத்துக்கு வந்திருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு வெளியே போயிட்டுருக்கு. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஹெய்மி. நம்மளும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹெய்மி நில்லு நில்லுன்னு சொல்லி கத்திட்டே வந்துட்டுருக்கு. இப்போ எதுக்கு இப்படி போயிட்டுருக்க? உனக்காக தானே நான் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. ஆமாம், கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கிட்டு இருக்க? ஆமாம், மூவி ரொம்ப போரிங்காக இருக்குது. ஏன்டா மூவியை பற்றி பேசிகிட்டு இருக்கியாடா? நான் உன் கூட வெளியே வந்திருக்கேன், உன் பக்கத்தில் உட்காந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ போராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவள் கண்ணா பின்னான்னு கத்த. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அப்படியே இவன் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. கிம்மு பார்த்தீங்கன்னா அவங்க கீப் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவள் 3 மாதம் டைம் கேட்டிருக்கா, அதுக்கப்புறம் தான் சைன் பண்ணுவாளாம் அப்படின்னு. எது 3 மாதமா? அவள் என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு. ஏன் டார்லிங், எனக்காக 3 மாதம் வெயிட் பண்ண மாட்டியா? அச்சோ, 3 மாதம் என்ன, 30 மாதம் கூட நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் அவள் இப்படியே இழுத்தடிச்சிட்டே போயிட்டு இருந்தானா என்ன பண்ணுறது? அதனால நீ அவகிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுரு. கரெக்டாக அந்த 3 மாதம் முடியும் போது நீ சைன் பண்ணணும், இல்லைன்னா உன் மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படி இப்படின்னு. இந்த முட்டாள் நாயும் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி மண்டையாடிட்டு இருக்கு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எல்லாத்தையுமே ஹீரோனுக்கு சென்ட் பண்ணி விட்றான். அதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க காலேஜில் இந்த கிளப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு ஆளெல்லாம் சேர்த்துட்ருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. அங்கே சில பசங்க டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு டான்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் போல். அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஆடுங்க ஆடுங்கன்னு சொல்ல, இவளும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆடிட்டுருக்கா. சுற்றி எல்லோரும் நின்று பார்க்குறாங்களா, பயமாயிடுது. எங்கே நம்ம பையன் பத்துருவானோ அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படியே மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த சைடு நம்ம கிம்மை தான் காட்டுறாங்க. இவன் ஹீரோக்கு கால் பண்ணி லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்திருப்பான்ல. ஸோ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இவன் அந்த ப்ராஜெக்டை பற்றி பேச வரான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பேசவே விட மாட்டான். எனக்கு சைக்காலஜி ரொம்ப தெரியும், தெரிஞ்சால் என்ன, நான் என்ன டாக்டரா அப்படின்ற மாதிரி அப்படியே பல்பு கொடுத்துக்கிட்டே இருக்கான். சரிப்பா எனக்கு ஃபில் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் வாட்டில் எந்திரிச்சு போகிறான். என்ன இவன் நம்ம எதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்றதே கேட்காம போகிறானே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. வெளியே வந்துட்டுருக்கானா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ விறுவிறுன்னு பக்கத்தில் வந்துட்டுருக்கான். உள்ள உன் புருஷன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். நீ போய் சாப்பிட்லாம்ல, ஏன் இங்கே உட்காந்துருக்க? பசங்கள்லாம் இங்கே தான் உச்சாலாம் போவானுங்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கா. நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ உட்காந்து சாப்பிடணுமா? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? நான் எங்கே வேணால் உட்காந்து சாப்பிடுவேன். உனக்கு என்ன? உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படின்ட்டு அவள் வாட்டில் அங்கிட்டு போகிறாள். கிப்பும் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வரான். அதை பார்த்தோன்னே அவள் அப்படியே மிரண்டு போய் ரிட்டன் ஓடி அப்படியே கீழெல்லாம் படுத்து மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான், அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா புரியலையே அப்படின்னு அங்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த கிம்மு வந்துட்டுருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உன் ஹஸ்பண்டை நீ ஃபாலோ பண்ணி இங்கே வந்திருக்கியா அப்படின்னு. என்ன பேசிகிட்ருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகிறாளா. பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்படியே க்ளோஸ்அப்பில் வச்சுட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது போல். ஸோ அப்படியே கையை விட்டுறான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு ஒன்றும் புரியல, அவள் எதுக்கு இங்கே வந்தா, என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படி. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த கிம்மு பையன் முன்னாடி வேலை பார்த்துருப்பான்ல, அந்த யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி அங்கே கிம் சார் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. மேடம் அவங்க வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்மக்கிட்டேயே அவன் சொல்லவே இல்லை அப்படின்னு. நைட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவள் பேய் மாதிரி நின்றுட்டுருக்கா. அவன் பயந்தே போயிடான். ஏண்டி இந்த மாதிரி நின்றுட்டுருக்க? அம்மா நீ வேலையை மாற்றிட்டியா? ஆமாம், என்கிட்ட ஏன் சொல்ல? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நம்ம 2 பேர் தான் டிவோர்ஸ் பண்ண போகிறோமே, உங்ககிட்ட சொல்லணுன்னா எந்த ஒரு அவசியமே கிடையாது.
ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எவ்வளோ வருஷம் நான் உங்க கூட வாழ்ந்தேன்ல, வாழ்ந்தீன்னா அது எனக்கு மீனிங்கே இல்லாத ஒரு வாழ்க்கை. உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு ரொம்ப ஹர்ட் ஆகுற மாரிலாம் பேசிட்டு இருக்கா. அது பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல அந்த டெஸ்க்ல உட்காந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா? அப்படின்ட்டு வரான். ஆமா, எதுக்கு நீ அழுகுற? அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீ ஏன் இங்கே படிக்கிற அப்படின்ற விஷயங்களை உன் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படின்னு. ஏன் உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? உங்ககிட்ட எதுக்குடா நான் சொல்லணும் அப்படின்னு அங்கேருந்து போகிறாளா? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறா. ஏன் உங்ககிட்ட சொல்லணுமா? ஏன் நான் சாகணும்னு நீ ஆசைப்படுறியா? நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும்? நீ யார்றா? ஏன் அப்படி நான் தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே வாயை திறந்து கத்திக்கிட்டே இருக்கு. நீ ஏன் சொல்லு, இல்லைன்னா நேரா உன் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நானே கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் தெரியுது. எதுக்கு நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? அது எனக்கு ஒரு ஹேபிட், நீ சொல்லு அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறா, அதாவது நான் 40 வயசில் இருக்கேன்னா 20 வயசு பசங்களோட சேர்ந்து ஒன்றா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்க என்ன புள்ளி பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, தனியாக இருப்பேன் அப்படின்றதுனால தான் வீட்டிலே இரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நான் வந்து படித்து நான் சர்ப்ரைஸாக போய் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா சொல்லுவேன்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நான் பைத்தியம் தான், அப்படியே வச்சுக்க. உனக்கு தேவையான பதில் கிடச்சிருச்சுல, நான் இங்கே போகிறேன்னு அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கா. ஏ ஹனூரா நில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ட்டு இவளும் திரும்பி பார்க்குறா. என்னப்பா என்ன விஷயம்? ஆமாம், நீ என்னோடய கிளாஸ்லேருந்து குவிட் ஆகிட்டியாமே, எதுக்கு? அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் மரியாதையாக திரும்ப வந்து ஜாயின் பண்ணுறேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், நேராக உன் ஹஸ்பண்ட் கிட்ட தான் போவேன் அப்படின்னு. ஐயோ முடியலையே, இவன் இதை வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறானே அப்படின்ட்டு இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அவனோட பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான். இங்கே தான் இவன் ஸ்டேயும் பண்ணியிருக்கான். அவனோட ஆஃபீஸுமே இங்கே தான் வச்சுருக்கான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. இவன் வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இவனோட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த ஹனூரா வந்து அவங்க கிளாஸ்லேருந்து குவிட் ஆகிருக்கா, திரும்பவே ஜாயின் பண்ணியிருக்கா, என்னாச்சு அப்படின்னு. அது ஒரு பைத்தியம், அதெல்லாம் கண்டுக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. முன்னாடி தான் ஹீரோ போகிறான். அப்போ இவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு வந்து ஒளிஞ்சிருந்துருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ வந்து கரெக்டாக கேட்டுருந்துருப்பான், உன் ஹஸ்பண்டை பார்த்து நீ ஏன் ஒளியிறன்னு. நம்ம ஹஸ்பண்டு இவன் தான் அப்படின்றது ஹீரோக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறா. டேய் சா நில்றா அப்படின்ட்டு விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கா. இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கிம்மு தான் என்னோட ஹஸ்பண்ட்னு உனக்கு எப்படி தெரியும்? இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான். ஏன் இப்போ தெரிஞ்சா என்ன பண்ண போகிற? இல்லை எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்க. இப்போ நான் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீயும் சில விஷயங்களை சொல்லுவியா? சரி சரி சொல்லு. அது வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் கேள்விப்பட்டேன், அந்த பேரை என்னால் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இவன் ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? இவனுக்கு என்னவா ஆச்சு அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கா. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. இந்த கிம்மு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதாவது 3 மாதத்தில் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும், இல்லைனா அவன் மேலே லீகலாக ஆக்ஷன்லாம் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அவன் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறானே அப்படின்னு. நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத, இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானா. இவ டக்குன்னு வந்துட்டு அந்த கைரேகெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, என்ன உடனே வச்சுட்டா, அக்ரிமெண்ட்லாம் பண்ணுவா அப்படின்னு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணி வச்சுருக்கா. ஃபஸ்ட்டு அவங்க பையன் தான் வெளியே வந்துட்டுருக்கான். டே வந்து சாப்பிட்றா. இல்லை நான் வந்து லைப்ரரி போகிறேன், இன்றைக்கி சாட்டர்டே தானே, உனக்கு என்ன லைப்ரரி, எனக்கு படிக்க ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து கிம் வந்துட்டுருக்கான். நானும் உங்ககிட்ட பேசணும், நானே உன்னை லைப்ரரியில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. அவனுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஸோ விறுவிறுன்னு உள்ளே போயிட்டுருக்கான். ஏன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்திருப்பானோ என்னன்னு தெரில. சைடாக அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒரு மெசேஜ் வருது. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ 2 பேரும் லைப்ரரியில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவள் மெசேஜ் பண்ணுறான், எங்கள் அப்பா பார்க்க வரதா சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு. அப்படியா, அவர் எப்போ போவார், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமா அப்படி இப்படின்னு. சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு கிம்முமே வந்துடுறான். ஸோ 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கப்பா. அது வந்து ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுக்குறான். கூட பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டையுமே எடுத்து கொடுக்குறான். ஸோ அதில் வந்துட்டு இவன் இந்த யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்பா நீங்கள் என்ன இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா என்று சொல்லவே இல்லை. ஆமாப்பா, நான் உனக்காக தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். ஆனால் இங்கே பாரு, நான் உங்கள் அம்மா மாதிரி கிடையாது, உனக்கே தெரியும்ல, நான் உன்னை வந்துட்டு கைட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. இவனுக்கும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த விஷயத்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ட சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ணுறது, சீக்ரெட்டாக தான் லவ் பண்ணோம்.
எது சீக்ரெட்டாக லவ் பண்ணுமா, என்னால் அதெல்லாம் முடியாது, எனக்காக நீ இதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே பேசி சமாதானம்லாம் படுத்துறான். இந்த சைடை ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கான். டாபிக் பார்த்தீங்கன்னா டெத்து. என்னைக்குனாலும் ஒரு நாள் மனுஷங்க வந்து சாக தான் செய்வாங்க. பட் எப்படி சாகுறோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும்னு. என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மனுஷன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து சாக தான் போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஃப்யூச்சரில் நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காம இப்போது இந்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிடணும். ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ அது வந்துட்டு செகண்டரி தான். இன்றைக்கி உள்ளதை நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு இதை எல்லாத்தையுமே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்குது. டெத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தது இந்த உலகத்தில் இவனாக தான் இருக்கும். பட் கரெக்டாக தானே சொல்கிறான், இவனுக்கும் கொஞ்சம் மூளை இருக்க தான் செய்யுது அப்படின்னு புலம்பிகிட்ருக்கு. இதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கா. இத்தனை வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத எழுதிட்டுருக்கா. என்னோடய பேர் வந்து ஹனூரா, நான் இந்த வருஷத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன், அப்புறம் நான் ஹைஸ்கூல் படித்தேன், 19 வயசில் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பையனை வளர்த்தேன். அவனை மட்டும்தான் இந்த 20 வருஷமாக நான் வளர்த்துருக்கேனே தவிர வேறு எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு. ஸோ இன்னும் எனக்கு ஒரு 6 மாதம்தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயும் நான் செத்துருவேன், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு இவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே ரோட்டில் இறங்கி பார்க்குறா, எல்லாமே பரபரப்பாக அங்கங்கே போயிட்டுருக்காங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பண்ணுறதுக்கு, பட் நம்மளுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டான்ஸருக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இன்னும் ஒரு 5 மாதத்தில் இறந்து போயிடுவேண்ணா, அப்போ எனக்கு டோட்டலாக 4320 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ இந்த மணி நேரத்தில் நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா செத்து போனால் நல்லா இருக்காதுல்ல, நான் ஏதாவது பண்ணணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏடி என்னடி லூசுத்தனமாக ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்க, எங்கடி இருக்க சொல்லு நான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பதறாங்க. இல்லை பரவாயில்ல. இவ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கெல்லாம் போகிறா, இவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஹேர் ஸ்டைலு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத அழகாகவே ஷெடியூல் போட்டு வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பதுக்கிட்டு இருக்கா ஃப்ரிட்ஜுக்கு கீழே. ஏன்னா அந்த பேக் எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு அந்த டான்ஸ் கிளப்பை பற்றி போட்டிருக்கு. எனக்கும் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் தானே, நான் ஏன் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இந்த சைடு அந்த டான்ஸரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜூனியர்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கு. ஏன்டா நம்ம கிளப்பில் வந்து யாருமே ஜாயின் பண்ணல, என்ன தாண்டா அன்றைக்கி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து ரொம்ப அழகாகவே டான்ஸ் ஆடிருக்கா, இந்த பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சி இந்த கிளப்பில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலை, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு கேப்பெல்லாம் போட்டிருந்துச்சு, மூஞ்சி தரலையே, வாய் இருக்குல்ல, போய் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகவே திட்டி விட்டுட்ருக்கான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கா. ஸோ இந்த டான்ஸர் பார்க்குறான். ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அதுவா இந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கேன், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட வயசு என்ன, இங்கெல்லாம் வந்து நீங்கள் டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா, நான் பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாருங்கள் உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுது, உங்களை வந்து நான் நேம் சொல்லி கூப்பிட முடியுமா, கூப்பிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை டென்ஷன் படுத்தாதீங்க, ஆல்ரெடி நான் டென்ஷனில் இருக்கேன், மரியாதை இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு கத்தி விட்றான். சரி நான் இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. எது நாளைக்கு வருவீங்களா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு டான்ஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த சைடை ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்டுக்காக குரூப் எல்லாம் பிரித்து விட போகிறான். அங்கே 3 ஸ்டூடெண்ட்டை மட்டும் காணோம். அது ஹீரோயினா, அப்புறம் அந்த டான்ஸரு, அப்புறம் அந்த ஏஞ்சல் 3 பேரும் தான். ஸோ அவங்க வரும்போது வரட்டும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கலர் பென்சிலை வந்து ஒருத்தவங்களும் எடுக்கணும், யாருக்கெல்லாம் சேம் கலர் வந்திருக்கோ அவங்க தான் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ இவங்க ஒரு பென்சிலாக எடுத்துகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோயின், டான்ஸரு, ஏஞ்சல் 3 பேருமே வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து மட்டும் மறைக்கிறான். டான்ஸர் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பென்சிலை எடுக்கிறதுக்காக வரான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது, லேட்டாக வந்த 3 பேரும் ஒரு குரூப் அப்படின்னு. இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பிக் பண்ணியே ஆவேன், டே இங்கே பாரு 3மே பச்சை கலர் பென்சில் தான் இருக்குது, நீ பிக் பண்ணாலும் பிக் பண்ணலனாலும் நீங்கள் 3 பேர் தான் குரூப்பு அப்படின்னு. இந்த டான்ஸருக்கு தான் பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர்லாம் கொடுங்க, நான் ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இவன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் இந்த கிளாஸ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஏஞ்சலுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு அவளோட நம்பரை மட்டும் வாங்கிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீப் இருக்குல்ல, அது கால் பண்ணுது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இந்த ஃப்ரெஷர் எல்லாத்துக்குமே வெல்கம் பார்ட்டி வச்சுருப்பாங்க போல்.
எல்லாருமே வந்து பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். என்னோடய பேர் வந்து ஹனூரா, எனக்கு 40 வயசு ஆகுது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே என்னை கைட் பண்ணுங்கள், நானும் வந்துட்டு நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொஃபஸர் வந்துட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் பொம்பளை பொறுக்கி போடல. ஸோ இங்கே உட்காருன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடுவில் போய் உட்காந்துட்டு இருக்கான். அங்கங்கே டச் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை பார்க்குறா, என்ன தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் கேவலமாக அப்படின்னு. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கான் அந்த லேடி கூட பேசுகிறதுக்காக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எல்லையும் மீறி ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணோட வந்து கன்னத்தை தடவுறான், இங்கே ஷோல்டரை டச் பண்ணுறான், கீழே காலெல்லாம் டச் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பொறுக்கவே முடியல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு எந்திரிச்சு போயிடுது. ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்குறான். அங்கே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கா, அதாவது மின்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோயின் பார்க்குறா. அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கு. அப்படியே ஸ்கூலில் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு லூசு பையன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டிட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த டான்ஸர் பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. பரதேசி நாய் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக அவங்க வரும்போது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் இதுங்க பார்த்தீங்கன்னா டே என்னடா கழட்டு, நாங்களும் பார்க்குறோம் கழட்டுன்னு அவனே வந்து அலறி விட்டு ஓடலாம் விட்டுருப்பாங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காலை குறுக்கால விட அவன் அப்படியே பறந்து போய் விழ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவனை மொத்துன்னு மொத்தி எடுத்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இல்லை நம்ம தான் இதுக்கு குரல் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக எழுந்திரிச்சு கத்திட்டு இருக்கா. மரியாதையாக அந்த பொண்ணு மேலேருந்து கையை எடு அப்படின்னு. ஏய் என்ன நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கியா? அவள் கன்னத்தில் 4 தடவை டச் பண்ணுற, கையில் 3 தடவை டச் பண்ணுற, காலில் 4 தடவை டச் பண்ணுற. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு. நான் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், மரியாதையாக எந்திரியா அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ இப்படி என்ன பார்க்குற அப்படின்ட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் தட்டி நம்ம ஹீரோயின் அப்படியே பெருமையாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்களெல்லாம் இப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படி இப்படின்னு. மறுநாள் காலையில் அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா இவங்களோட சீனியர்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான் ஒரு பையனை மட்டும். இங்கே பாரு, நீ கிராஜுவேட் ஆகணும்ல, அப்போனா அந்த பொண்ணை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, நீங்கள் எல்லாருமே சீனியர் தானே, ஏன் நீங்கள் எதிர்த்து எதுவுமே பேசலை அப்படின்னு. அந்த சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கடுப்பாயிடுது. எங்களுக்கு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பற்றி உனக்கு என்ன தெரியும், சும்மா அன்னைக்கு வந்துட்டு சீனெல்லாம் போட்டுட்டு இருந்தா அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் மோசமாகவே திட்டிடுறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போ நம்ம என்ன தான் பேசணும் அப்படின்னு. அப்போ அந்த ப்ரொஃபஸர் கிட்ட திட்டு வாங்கியிருப்பான்ல அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். எதுக்கடா இப்படி கத்திட்டு இருக்கீங்க, வாயை மூடுங்க, நீ ஒழுங்காக ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு சாரி கேளு. நான் ஏன் சாரி கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ கேட்கல அப்படின்னா அதுக்கான விஷயங்களை நீ அனுபவிப்ப அப்படின்ட்டு போயிடறானுங்க. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கேன்டீனில் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோனை பற்றி தான் தப்பாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த டான்ஸர் பையன் இருக்கான்ல அவனும் இதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். ஆமாம் இந்த அம்மா என்ன தான் பண்ணுச்சு, எதுக்கு இவ்வளோ மோசமாக திட்டிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு எனக்கும் தெரிலடா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். நம்ம தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போமோ, இதை பற்றி நம்ம ஹீரோட்ட பேசி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன், நாங்கள் வந்து மீட் பண்ணேன் அப்படி. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு கேட்குறான் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. இவளும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, இங்கே பாரு, நீ வந்து இப்போ 40 வயசில் இருக்க, இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே வந்துட்டு வேறு மாதிரி, அவனுங்க வந்துட்டு கிராஜுவேட் ஆகி போக வேண்டாமா, அவங்களுக்குன்னு சில ரீசன் இருக்குது. ஸோ அவனுங்க ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா அவங்களோட மார்க்ஸில் தான் கை வைப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, நீ பண்ணல, அது 2வது விஷயம், அவங்கள வந்து நீ இன்சல்ட் பண்ணாத சரியா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து எதுவுமே பேச மாட்டேன்டா, வராத, உன்னை யார் வர சொன்னா அப்படின்னு அவனு கத்திட்டு இருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கோவத்தில் அங்கேருந்து போகிறாளா. அவளோட பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்பெல்லாம் ஒழுங்காக போடல போல். ஸோ அந்த டைரி எல்லாமே கீழே விழுந்துட்டுருக்கா, அது கூட கவனிக்காமல் போயிடுறா. ஹீரோவும் கத்திகிட்டே வந்துட்டுருக்கான், என் பைத்தியக்காரியனோட டைரி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அவள் கண்டுக்கவே இல்லை. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து.
ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். அதில் தான் அவள் எழுதி வச்சிருக்காளே, எனக்கு இந்த மாதிரி டியூமர் இருக்குது, ஸோ சீக்கிரமாகவே நான் செத்து போயிடுவேன், என் பையன்கிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் சொல்லலாம் முடியல, எனக்கு இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு டாக்டர் பற்றி சொல்லிட்டு இருக்காரு, நான் ரிப்போர்ட்டை மாற்றி சொல்லிட்டேம்மா, உனக்கு அந்த டியூமர் கிடையாது, வேற ஒருத்தவங்களுக்கு தான். அப்போ நான் சாக மாட்டேனான்னு கேட்குறா. ஆமாம்மா, நீ சாகலாம் மாட்ட அப்படின்னு. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாது. அவள் 5 மாதத்தில் செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நான் சாக மாட்டேன்லன்னு. ஆமாம்மா, நீ சாக மாட்டே அப்படின்னு. ஸோ அப்படியே வெளியே வர அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து தானே பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பா. அந்த பிளேஸை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கா. என்னம்மா இன்னைக்கு அழுதும்ல அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் போய் நீ பார்த்தியா அப்படின்னா அந்த டான்ஸர் கேட்குறா, ஏய் நான் சாக மாட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா பின்னாடி தான் வந்திருக்கும் போல் காரில். ஸோ இறங்கிட்டு கேட்குது, எது நீ சாக மாட்டியா அப்படின்னு. 2 பேரும் பயங்கர ஹாப்பியாக அப்படியே குதிச்சிட்டு இருக்காங்க. சரி வா, இதை போய் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பயங்கரமாக சாப்பிட்டு குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டைரி ஃபுல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவள் சின்ன சின்ன ஆசை எல்லாமே எழுதி வச்சுருக்கா. இந்த குட்டி குட்டி ஆசை கூடயா அவள் லைஃப்பில் நடக்கலை அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவனோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக வரைஞ்சி வச்சு பொறுக்கி அப்படி இப்படின்லாம் எழுதி வச்சுருக்கா. படுபாவி, எப்படிலாம் நம்மளை அசிங்கப்படுத்தி எழுதி வச்சுருக்கா அப்படின்னு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருக்காங்களா. முன்னாடி வந்துட்டு மின்சு போயிட்டுருக்கான். நம்ம பையன் தானே போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க அவங்க மேலே. மா என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு மண்டங்கிட்ட கலண்டுருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். இல்லைடா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதனால் குடிச்சிட்டு வந்தீங்களா? ஆமாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கா. அவங்க ஹஸ்பண்டு இதை நின்று பார்க்குறான். என்னாச்சு இவளுக்கு, இவள் வழக்கத்துக்கு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேரும் வீட்டுக்கு வந்துருங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அது வாட்டில் போகுது. அதனால் காலையில் இவ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் காலேஜுக்கு வந்துட்டு இருக்காளா. ஹீரோ காருக்குள்ளே உட்காந்து பாவமாக பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே போகிறாங்க. அப்போ இந்த சீனியர் பசங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. நீ அந்த சார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? நான் எதுக்காக சாரியெல்லாம் கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த ப்ரொஃபஸர் தான் பிள்ளைங்கள தேவையில்லாமல் டச் பண்ணி ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தான், அங்கே இருந்தால் எல்லாத்துக்குமே இது தெரியும் தானே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் கேட்க முடியாது, என்னால் கேட்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து போயிடுறா. வேகமாக இந்த சீனியர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயர் எல்லாத்துக்குமே வேறு ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ண அவளை விட்டுட்டு அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கா. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த விஷயங்களை ஏஞ்சலுமே பார்த்துட்ருக்கா. இவ அப்படியே விசித்திரமாக பார்க்குறத ஹீரோவும் பார்க்குறான். இவையே இவ்வளோ சீரியஸாக பார்த்துட்ருக்கா அப்படின்னு. இதை ஏஞ்சல் நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறா. இதுக்கப்புறம் கிம்மோட அஃபேரில் இருக்காங்கள அந்த பொண்ணை காட்டுறாங்க. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா யுகி. நம்மளும் அந்த மாதிரி வச்சுக்காரலாம். இவங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏன் இந்த மாதிரி இருக்கான், அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல, அதான் எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவன் ஏதாவது பொண்ணை டேட் பண்ணுறானா? இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா சார் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் எல்லாம் மாட்டிட்டு ஹீரோயினுக்கு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. என்ன அவன் பண்ணுறான், இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏன் இப்படி போயிட்டுருக்கான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இவன் எங்கே போகிறா, 2 மணிக்கு இவளுக்கு கிளாஸ் வேறு இருக்கே அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் டீம் தானே, அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்படியா, எனக்கு டைம் இல்லையே, சரி நான் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கானா. அவள் வரும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு பாத்ரூமுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. சரி இவன் எங்கே தான் போகிறான் அப்படின்ட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு இருக்கா. அப்போ அவள் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு தான் வருவான். இந்த டைரி அங்கேயே போட்டலாம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த டைரியை ஃபஸ்ட்டு அந்த டெஸ்கில் வைக்கிறான். இல்லை இங்கே வச்சா நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு புதர்கிட்ட போட்டுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கான். ஸோ இவள் வந்து புக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கா. இவளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிம்மு வந்துட்டுருக்கான். ஹீரோ இதை நோட் பண்ணுறான். ஐயோ என்னது இது, இப்படி வரானுங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போய் பிடிச்சி இழுத்துட்ருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் புருஷன் வராண்டி, ஒழுங்கா நீ மறைஞ்சிக்க அப்படின்ட்டு இவனோட ஜாக்கெட்டை போட்டு அப்படியே மறைச்சிக்கிறான். ஸோ அவனும் கிட்ட வந்துடுறான்னா ஹீரோவோட மூஞ்சியை பார்த்தாலும் பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சியை சேர்த்து பொத்திக்கிறான். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்களேன் அப்படின்ட்டு கிம் அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்கான். இவங்க 2 பேர் இப்படி நிற்கிறத ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆமாம், அவன் போயிட்டானான்னு கேட்குறா. அவன் போயிட்டான்டி, மற்ற பேர் நம்மளை பார்த்துட்ருக்காங்க, நான் 3 என்றேன், அதுக்குள்ளேயே நம்ம இங்கேருந்து ஓடிடணும். சரி
1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணி 2 பேரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓடி வராங்க அந்த பிளேஸ். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆமா எதுக்கு நீ இதெல்லாம் எனக்கு பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏண்டி எரும மாடு, உன்னை கஷ்டப்பட்டு அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், தேங்க்ஸ் சொல்லாமல் எதுக்கு பண்ணேன்னு கேட்குற. ஆமல்ல, தேங்க்ஸ்ப்பா, நான் ரொம்ப தேங்க்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. சரி இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கா அந்த டைரி கடைக்கு. அடடா என்னோட டைரி அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ தான் நோட் பண்ணுறான், அவளோட பேக் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது, புக்கெல்லாம் அங்கங்கே சொருகி இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கு பிடுங்கிட்டு போயிட்டுருக்காண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனோட கோட்டையும் பார்த்தீங்கன்னா கலட்டுறான். நீயும் அவனோட கோட்டை கழட்டிக்க. எதுக்கு இப்போ நம்ம 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக நின்றுட்டு இருந்தோமா, எல்லாருமே பார்த்தாங்களா, இதே ட்ரெஸ்ஸோட நீ போன அப்படின்னா அது நீ தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க, வேணும்னா போட்டுக்கன்னு. சரி சரி நான் கழட்டுறேன், ஆனால் என் பேக்கை கொடுவேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டே வந்துட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கரில் இவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஆமாம் இந்த லாக்கர் நான் யூஸ் பண்ணலாமா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு. ஸோ அவள் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்புகிறான். அங்கே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. இவளுக்காக தான் கிம் கூட இருந்த அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிங்களா, நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த கிம்மு தான் இவளோட ஹஸ்பண்டுன்னு. எது என்ன சொல்கிறீங்க, என்ன உன் மண்டையில் ஓடிட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், இப்போ நான் 6 மாதத்தில் சாக போகிறேன். என்னது என்ன சொல்கிறீங்க. அட சாக போகிறேன் அப்படின்னா இந்த விஷயத்த எனக்கு பிடிச்சவங்ககிட்ட நான் சொல்லுவேன்னா சொல்லாமல் இருப்பேனா. கண்டிப்பாக சொல்லுவீங்க. அப்போனா அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம வந்துட்டு அந்த கிம்மிக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு கிம்மை கால் பண்ணி கூப்பிட்டுருக்கான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம் இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்குறான். என்னது இது, ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறீங்க, எல்லாரும் ஒரு நாள் சாக தானே செய்வாங்க அப்படின்னு அவன் அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். என்னடா ஒய்ஃபு வந்து சாக போகிறான்னு சொன்னால் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் இருக்கானே, சரியில்லையே. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் பென் ஒன்று எடுத்து வச்சு தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த பெண்ணை எடுத்து அவன் பாக்கெட்டில் வைக்க போகும்போது இது என்னோட பென் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல வரான். அதில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் டபிள்யூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் வந்துட்டு அந்த யூகியை மீட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான்ல, அப்போ என்னாலலாம் பண்ண முடியாது இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லியிருந்திருப்பான். அதனால் அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிருந்திருப்பா. அப்போ அவளோட பெண்ணை அங்கேயே விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பெண்லேயுமே பார்த்தீங்கன்னா ஐ லவ் டபிள்யூ அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டான். இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்துருப்பான். சரி ரைட்டு, இந்த நாயை அந்த யூகி கூட அஃபேரில் இருக்குது போல் அப்படின்னு. என்னால் முடியாது, நீங்கள் எந்த கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவன் கடுப்பாக எங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ அந்த யூகி வந்து இவனை லவ் இவனுக்கு பயங்கர ஆத்திரமாயிட்டுருக்கு. நேராக ஹீரோனை போயிட்டு பயங்கரமாக கத்திட்டு உனக்கு மூளை இருக்கா இல்லையா, அவன் உன்னை சீட் பண்ணுறான், அது கூடவே உனக்கு தெரியல. அந்த நாய்க்காக உன்னோட ட்ரீமு, உன்னோட பாட்டிமா, உன்னோட படிப்பு எல்லாத்தையுமே விட்டுட்டு அவனோட போயிட்ட. இப்போது எல்லாத்தையுமே பைத்திய மாதிரி வந்திருக்க அப்படின்ட்டு ரொம்ப மோசமாகவே கத்திட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இப்படிலாம் அவட்ட போய் பேசணும்னு தோணுது, பட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சைடை நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் தனியாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளே ஒரு பக்கியும் காணும். அப்படியே அந்த டான்ஸரையும் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கிளாஸுக்கு வந்துட்டுருக்கான். அப்போ 2 பசங்க பார்த்தீங்கன்னா வணக்கம் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் உங்களோட கிளாஸ் அங்கே தானடா இருக்குது, இல்லை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறானுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவனும் வந்துட்டுருக்கான். நான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்ருக்கா. என்ன இந்த அம்மா மட்டும் இங்கே உட்காந்துருக்கு, இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா அவங்க அப்படின்னு இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். ஏண்டா நீங்களாம் மனுஷங்க தானா, ஒரு லேடியை ஏன் இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, அவங்களே இந்த காலேஜை விட்டு போகிற அளவுக்கு பண்ணிடுவீங்கல்ல, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்டு இருக்கான். என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பாரு, அப்போ தான் உனக்கு புரியும் நாங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. வாயை மூடுங்கடா, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், உங்கள்கிட்ட பேசுகிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவன் கத்தி விட்டு போயிட்டே இருக்கான். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவள் வாட்டில் போயிட்டு அந்த பிளேஸில் உட்காந்துக்கிறா. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா இவளை டச் பண்ணும்போது தானே அவள் வயசை விட்டே பண்ணியிருந்திருப்பா. இதுக்கப்புறம் அவள் ரொம்பவே சோகமாக அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அவளோட பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்கா. அதான் அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பாளே, அங்கே ஆல்ரெடி ஹீரோ பார்த்தீங்கன்னா கோட் சூட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அம்மா நீங்கள் என்ன பண்ணுற, அது வந்து எனக்கு இந்த சூப்பெல்லாம் பிடிக்காது, பட் உனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்ட்டு போயிட்டுருக்கான்.
என்ன இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறானே, இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட நடந்துக்க மாட்டானே அப்படின்னு இவளுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்குது. அந்த சைடு அந்த கிம்மு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கா. அங்கே ஆல்ரெடி யூகி இருக்காங்க. டேய் நீ இங்க என்னடா பண்ணுற? என்னை ஹீரோ மீட்டிங்காக வர சொன்னா, என்னையும் தான் வர சொன்னா, என்ன சொல்கிற, நம்ம ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே வர, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த கிம்மோட கையை பிடிச்சிட்டு இருந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை, அவனோட சட்டை நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லி சமாளிக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேனா, அந்த ப்ராஜெக்டை நானும் எடுத்து பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க ரெண்டு பேத்துக்கும் செம ஷாக்கு. நம்ம காலம் விழுகாத குறைக்கு கேட்டோமே, அவன் அப்போல்லாம் ஒத்துக்கறல, இப்போ மட்டும் ஏன் ஒத்துக்கிறான் அப்படின்னு இவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கானா. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்ப்பா என் முதுகுக்கு பின்னாடியே எடுக்கிறீங்க, நான் போஸெல்லாம் கொடுக்குறேன், தைரியமாக எடுங்க அப்படின்ட்டு சார் பார்த்தீங்கன்னா போஸெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துருந்துருப்பான். ஹீரோவுமே அதை நோட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அவங்க அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கான். அவளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, அவள் சாக போகிறா அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏதோ அவங்க சாக போகிறாங்களா அப்படின்னு. ஆமாம், அவள் வந்துட்டு 6 மாதத்துக்குள்ளே சாக போகிறா. அதனால் காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கா. அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல். இவள் சைக்காலஜி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஆர்வமாக இருக்கா. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சாக போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறா. அதையும் ரொம்ப ஜென்டலாக சொல்லணும்னு நினைக்கிறா. ஸோ அப்படின்னா அவனோட ஹஸ்பண்டை ரொம்பவே லவ் பண்ணுறான்னு தானே அர்த்தம். ஆனால் அந்த நாய் தான் தகுதியே இல்லையே, அதுதான் அஃபேர் வச்சுருக்கே அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரான். இந்த சைடு ஏஞ்சலை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. வந்துட்டு சின்ன சின்ன பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் பாப்பா போல். ஸோ நிறைய டெலிவரிஸ் இருக்குது, அதுவும் உங்கள் காலேஜில் தான் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு. இவளும் அந்த பார்சல் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரா. அங்கே ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நீனா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, சரி சரி வா இங்கே ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு அப்படியே ஹீரோயினோட டாபிக் எடுத்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினை எல்லாருமே வந்து கார்னர் பண்ணுறாங்க. இப்படியே போணுச்சுன்னா அவள் காலேஜை விட்டு போயிடுவா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உஷார் போல் அவள் கரெக்டாக கேட்குறா. அப்போ நீங்கள் என்ன பர்பஸாக தான் இங்கே வர சொன்னீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு கிம் அப்புறம் யோகி இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் மந்த்து தான் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆக போகிறாங்க போல், ஹீரோயினும் இந்த கிம்மும். அந்த டேட்டை நான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தைங்களாம் பெற்றுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போட்டு பேசிகிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ சிஸ்டமில் பார்த்துட்ருக்கான். அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஏஞ்சல் தான் மெசேஜ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி ஒரு பார்க்கு வாங்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து ஒரு பென் ட்ரைவை கொடுக்குறா. என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அன்றைக்கி நைட்டாக அந்த ப்ரொஃபஸர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் சாய்ஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. ஸோ உட்காந்து பயங்கரமாக குடிச்சிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மட்டையாகிடுறா. அந்த சைடு ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, அவனும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்கான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. யார் நீயாப்பா, நீ இங்கே எதுக்கு வந்த, நீங்கெல்லாம் வரமாட்டியே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா, நான் என்ன முடிவெடுக்கிறதுனே எனக்கு தெரில அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கா. இவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மேடம் அப்படியே கண்முழிச்சு பார்க்குறாங்க. கையில் அந்த பென்ட்ரைவு இன்னுமே தான் இருக்குது. கிம்மு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எதுக்கு நீ இந்த அளவுக்கு குடிக்கிற, இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத அப்படி இப்படின்னு. இவளுக்கு நைட்டு நடந்த விஷயங்கள் ஞாபகம் வரல, லைட்டாக வந்து போகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து கேட்டுட்ருக்கான், உன்னோட அட்ரஸ் எங்கே, சொல்லி தொலை அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பா கத்திக்கிட்டே. அவன் தான் நம்மளை வீட்டில் கொண்டு வந்து விட்டுருப்பானோ அப்படின்ட்டு. அப்படியே அந்த ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவங்க மெயிலை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன்ட்டேருந்து வந்திருக்கு. இவளா அன்னைக்கு கத்துனாலே அந்த பொண்ணு தானே அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த வீடியோவை அட்டாச் பண்ணி தான் அமுச்சுட்டு இருந்திருப்பா போல். அதை பார்த்தோன்னா அவனுக்கு பீதி ஆயிடுது, என்ன இது எவன் தான் ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னு. ஸோ அப்படியே அவங்க லாயருக்கு கால் பண்ண போக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்ன சார் ஸ்கூல் லாயருக்கு கால் பண்ண போகிறீங்களா, நானும் கால் பண்ணவா, ஏன்னா நான் தான் விட்னஸ், அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் புரியல. ஒழுங்கு மரியாதையாக உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, இல்லைன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் போகணும், உங்கள் வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. இந்த சைடு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பக்கு நடிக்குது. அப்பாடா பண்ணிட்டோம், ஆனாலும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்துகிட்ருக்கு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணிகிட்ருக்கான். இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அட்டன் பண்ணுறா.
இவளும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட ஆஃபீஸ்க்கு நீ வா, ரொம்பவே அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணேன். இவளும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. நேற்று நைட்டு ஏன் இந்த அளவுக்கு குடிச்ச? நான் ஃபஸ்ட் டைம் குடித்தேனா அதனால தான். எது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குடிக்கிறியா? ஆமாப்பா. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சிரு. பட் என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. சரி உன்னை நான் இங்கே கூப்பிட்டதுக்கு காரணம் அங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் படித்து பார்த்து டீசெண்டாக இருக்கிற ஸ்டோரிஸை மட்டும் தனியாக அடுக்கி வை. நான் ஏன் பண்ணோம்? நான் ஏன் பண்ணுமா? நான் உன்னோட ப்ரொஃபஸரு. நான் வந்து உங்ககிட்ட எதுக்கு என்னென்னு ரிப்போர்ட் பண்ணுமா? நான் சொன்னதை மட்டும் பண்ணு அப்படின்னு. இவளும் கொஞ்சம் கடுப்பாகவே அதெல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ கதவை பார்த்தீங்கன்னா தட்டிகிட்டு இருக்காங்க. வரேன் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு வரும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா கிம்மு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணல. பட் சத்தம் கேட்குது. என்ன நம்ம புருஷனோட சத்தம் மாதிரி கேட்குதுன்னு இவன் நோட் பண்ணுறா. பட் பார்க்கல. ஆமாம் என்ன விஷயம், எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு ஹீரோனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு அப்படியே தோல் மேலே கை போட்டுட்ருக்கான். இவன் ஷாக் ஆயிடுறான் கிம்மு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஹீரோ என்ன தான் பிளான் பண்ணுறான் அப்படின்ற விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.